அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் வீடியோ வந்து நம்ம மதுரை மண்ணில் இருந்து ஷூட் பண்ணியிருக்கோங்க. ஆமாங்க, டயபெட்டிஸ் கான்ஃபரன்ஸ் ட்ராக்னு சொல்லிட்டு இந்த வாரம் மதுரையில் நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு சக்கரை நோய்க்குரிய ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ்க்காக நான் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வந்திருக்கேன். ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? பொதுவாக டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டர் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் தனியாக சைக்கிளில் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள இந்த வீடியோவில் நம்ம வந்து பேட்டி எடுக்க போகிறோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக சைக்கிளிங் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான எக்ஸசைஸுங்க. நம்மளோட கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு, வெயிட்டை குறைக்கிறதுக்கு, லோவர் பாடி ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு, இப்படி பல விஷயங்களில் சைக்கிளிங் வந்து உதவி செய்யுது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீ பெயின் வராது, மூட்டு தேய்மானம் வராமல் தடுக்கிறதுக்கு சைக்கிளிங் வந்து ரொம்ப அவசியம். ஸோ அப்படிப்பட்ட சைக்கிளிங்கை லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங்காக பலரும் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், ஏன் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வரவங்க கூட இருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஃபிட்னஸ் மட்டுமே ஒரு காரணமாக இருக்க முடியாது. என்டியூரன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து நம்மளோட மனசுக்கு நிறைய வந்து புது புது விஷயங்களை கொடுக்கும், டிப்ரெஷனை குறைக்கும், இப்படி பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முயற்சி இன்றைக்கி இந்த டயபெட்டிஸ் கான்ஃபரன்ஸுக்கு கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் தனியாக சைக்கிளில் வந்திருக்க டாக்டர் புஷ்பா அவர்களை இன்னைக்கு நம்மளோட இதில் பேட்டி எடுக்கலாம். வாங்க டாக்டர் புஷ்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் இந்த சைக்கிளிங், லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் பண்ணதுக்கு. ஸோ இந்த சைக்கிளிங் அப்படிங்கிறது எப்போருந்து வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? எப்படி இது மேலே உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. 15 வயசில் என்னால் சாதிக்க முடியாததை அட்லீஸ்ட் இப்போ எபவ் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் சாதிக்கணும் அப்படின்ற வந்து வெறி வந்து என் மனசில் ஜாஸ்தி இருந்தது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து தேடிட்டே இருந்தேன். பட் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அந்த வாய்ப்பை நானே உருவாக்கினேன். ஒரு சைக்கிள் வாங்கினோம். அந்த சைக்கிளில் இருந்து தினம் ஒரு 30 to 40 கிலோமீட்டர் சாய்பாபா காலனிலேருந்து நீலாம்பூருக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, என்னால் பண்ண முடியும், இன்னும் எனக்கு ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ தாட் ஓகே லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது ஃபஸ்ட் டைமு இதுக்குன்னு தனியாக எதுவும் பிளான் பண்ணல. ஆக்சுவலாக நாங்கள் பொள்ளாச்சி கேம்ப் போவோம். ஸோ ஐ செட் சிவா, நான் பொள்ளாச்சி சைக்கிளில் வரேன், நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. தென் ஐ செட் ஓகே சிவா, ஐ ஆம் ஸ்டார்டிங் இந்த ஏர்லி மார்னிங், நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ தான் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதாவது வந்து இதில் நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து தன்னால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை எந்த வயசில் வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது விஷயம் வந்து ட்ரைனிங் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி உங்கள் மனநிலை இருந்துச்சு? ஆக்சுவலி சொல்லப்போனால் சின்ன வயசில் ஒரு எல்கேஜி படிக்கிறப்ப அப்பா சொன்னார், வாழ்க்கையில் பிறந்தா சாதிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு சொல்லியிருந்தார். அது என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுச்சு. அது போக போக அதை எப்படி என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நிறைய இன்றைக்கி ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி வரணுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். 15 வயசில் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. இயற்கை எனக்கு அமைச்சு கொடுத்தது. அந்த வாய்ப்பை நான் வந்து மிஸ் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். 1 செகண்ட், அது என்ன வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக ஏஷியன் கேம்ஸில் வந்து எனக்கு இந்தியா சார்பாக வந்து கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்பா படிக்கலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி மற்றவங்களுடைய அறிவுரையை கேட்டு பொம்பளை பிள்ளை வேணான்னு சொல்லி அதை வந்து என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க. அது என் மனசில் ஒரு பெரிய காயமாயிடுச்சு. இப்போ வரைக்கும் அது என்னால் வந்து எவ்வளோ காசு பணம், எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தாலும் அது மறக்கவே முடியல என்னால். ஸோ அடிப்பட்ட சிங்கம் திரும்ப வந்து இறைக்காண்டி பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எனக்கு என்னோடய லைஃப்பில் வந்து அது எஸ், நமக்கு ஒன்று வேணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதை சாதிக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் 30 வருஷம் நான் வெயிட் பண்ணேன். ஒரு நாளும் எனக்கு இந்த வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தேன். பட் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்,
வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா வாழ்க்கையில் எப்பவுமே நமக்கு வாய்ப்பு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது எப்போ வரும்னே தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், அப்படி ஒரு பர்சன்டேஜ் உனக்கு வாய்ப்பு நீ மிஸ் பண்ணிட்ட இல்லை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாய்ப்பை நீ ஏற்படுத்து. அப்படி ஏற்படுத்துகிற வாய்ப்பு 1000 முறை நீ ஃபைட் பண்ணி வெளியில் வர வேண்டியது இருக்கும். அப்படி வர்றப்ப நிறைய நெகட்டிவ் ஃபோர்ஸ் உன்னை பிடிச்சி இழுக்கும். இப்படி போகலாமா, பொம்பளை பிள்ளை தனியாக போகலாமா, பயமாக இருக்கும், அதை பண்ணிடாத இதை பண்ணிடாத, ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்குன்னு. அதை நான் எதுவுமே யோசிக்கலைங்க. நான் யார்கிட்டையுமே நெகட்டிவ் சஜஷன்ஸ் கேட்குறதில்ல, ஒன்லி பாசிட்டிவ் ஒன்ஸ். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வில் பவர் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வில் பவரையும் இயற்கையோட சக்தியும் நான் ஒன்று சேர்த்துனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, எஸ் நம்மளால் கண்டிப்பாக நம்ம நினச்ச வாய்ப்பை நம்மளே க்ரியேட் பண்ணி நம்மளால் ஒரு பொம்பளை பிள்ளையாக சாதிக்க முடியும்னு இப்போ தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெரி குட். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசில் வந்து ஏஷியன் கேம்ஸுக்கு செலக்ட் ஆனாங்க. ஆனால் அன்னைக்கு அவேர்னஸ் இல்லாதனால அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பலை. பட் இந்த அவேர்னஸ் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் போகிற உங்கள் குழந்தைங்களாம் தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பரவாயில்ல, அதோட நீட்சியாக வந்து இன்றைக்கி 40 வயசுக்கு மேலேயும் நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்லி இந்த முயற்சியை தொடங்கியிருக்கீங்க. இந்த லாங் டிஸ்டன்ஸ் இப்போ 229 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க சைக்கிளில் தனியாக. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இல்லை அந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி தனியாக தான் கிளம்புனேன். ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு அது பயம்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு வாழ்க்கை தானே, அது 30ல் செத்தாலும் இறப்பு தான், 50ல் செத்தாலும் இறப்பு தான், 90ல் செத்தாலும் இறப்பு தான் அப்படிங்கிறதுனால எனக்கு பயம் எல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூவில் தான் இருந்தது. சப்போஸ் சைக்கிளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த ஆளே இல்லாத இடத்துல ஹவு கேன் ஐ ஹேண்டில். ஸோ நம்ம ஜேர்னியில் ஒரு தடைப்பட்டுருமோ அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு பயம் இருந்தது. பட் அதை கூட இயற்கை மேலே போட்டுட்டு இயற்கை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணதில் என்னை வந்து ஒரு லாரி ஓட்டிட்டு ஒரு டிரைவர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அது எனக்கு தெரியல. உடுமலைப்பேட்டை வரைக்கும் பயங்கரமான மலை. அவர் என் பின்னாடியே வந்திருக்காரு, அது எனக்கு தெரியல. மேபி அவர் எனக்கு பாதுகாப்பாக வந்தாரா இல்லை என்ன ரீசனுக்கு வந்தாருன்னு என்னால் வந்து அவரை மீட் பண்ணி பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ரெஃப்ரெஷ் ஆகுது உட்காந்து ஒரு பால் குடிக்க உட்கார்றப்ப அவரும் வண்டி நிறுத்திட்டு எனக்கு ஒரு ஹாய் சொல்லி வந்தார். வந்துட்டு அப்புறம் நான் வந்ததெல்லாம் அவர் சொன்னார், நான் எப்படி வந்தேன். அந்த இடத்துல வந்து அந்த உடுமலைப்பேட்டை ரோடு, அந்த இது பழனிக்கு இப்போ புதுசாக ரோடு போட்டிருக்காங்க, அந்த பிரிட்ஜு ஏறினதுக்கப்புறம் பெருசாக ஆள் இல்லை, ஃபுல்லாக மலை அண்ட் மழை வருது. அப்புறம் அவர் சொன்னார், தனியாக வரீங்களா அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹீ செட், நானும் லாரியில் தனியாக தான் வரேன். ஓகே. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு தடவை வண்டி எடுக்கிறப்ப நான் சாமி கும்பிட்டு எடுப்பேன். பட் நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளையா ஒரு சைக்கிளில் தனியாக ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஏதோ ஒன்று வந்தால் இந்த ஆளே இல்லாத இடத்துல நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? அதனால் உங்கள் பின்னாடி நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் ஐ வாஸ் லைக் ஷாக்டு. நமக்கு யாரோ மொழி மீன்ஸ் நமக்கு பேர் ஊர் எதுவுமே தெரியாதவங்க ஒரு பொண்ணு போகிறான்னு சொல்லி அவர் அப்சர்வ் பண்ணி அவர் தனியாக போகிற ஒரு டிஃபிகல்ட்டியை பார்த்து யோசித்து அவர் என்ன ஃபாலோ பண்ணி இந்த ஒரு டிப்ஸு சொன்னார். நீங்கள் தனியாக போகணுன்னா நீங்கள் இன்னும் என்ன உங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் போகிற வழியில் நிறுத்தி எங்கூட ஒரு சேர்ந்து பால் குடிச்சிட்டு இந்த மெசேஜை மட்டும் சொல்லிட்டு போனார். தேர் இஸ் அ லேர்னிங் பாயிண்ட் எவ்ரிவேர். அதாவது வந்து ஒரு லாரி ஓட்டுறவர் நிறைய நேரங்களில் தனிமையில் தான் போவாங்க. ஸோ அந்த தனிமையில் அந்த பிரயாணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாடத்தை வந்து அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஃபுட்டுக்கு என்ன பண்ணீங்க போகிற வழியில்? ஃபுட்டு வந்து நான் கொஞ்சம் இந்த ப்ரோட்டீன் பார்ஸ், வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஓரஸ் ப்ளஸ் தண்ணி இதெல்லாம் எடுத்துட்டேன். பட் போகிற வழியில் வந்து கொஞ்சம் இளநீ, ஹோட்டல் கிடைக்கிற இடத்துல பால்,
பிரெட் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். இட்லி தோசை அந்த மாதிரி நான் சாப்பிடலன்னா அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிடும் சொல்லி நான் சாப்பிடல. பட் என்ன இந்த ரூட்ல வந்து எனக்கு அதிகமாக கடைகள் கிடைக்கல, அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. பட் ஸ்டில் நான் ஃபுட்டு கொஞ்சம் வச்சிருந்ததுனால ஐ சர்வைவ் டில் த எண்டுங்க. வெரி குட். இப்போது எல்லாம் முடிஞ்சது, கடைசியில் வந்து மதுரை ரீச் ஆகிட்டீங்க. ஹவு டு யூ ஃபீல்? எப்படி இருந்துச்சு அந்த ஒரு எமோஷன் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக இதில் எமோஷன் அப்படிங்கிறதோட நான் வந்து இதை வெரி ஈஸியாக வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இது என்னோடய ஃபஸ்ட்டு ஜேர்னி, அதாவது ரொம்ப லாங் ஜேர்னி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு நம்மளால் வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சிங்கிளாக ஒரு கேர்ளாக இருந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வந்து தனியாக போகணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. என்னடா தனியாக போகணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக எல்லோரும் யோசிக்கலாம். பட் தனியாக போய் சாதிக்கணும்னா அதில் நிறைய கஷ்டங்கள், நிறைய கற்றுக்கிறது. ஆனால் உண்மையாலுமே நான் மீட் பண்ண மக்கள் ரோட்டில் எல்லாருமே நடுவில் நிறுத்தி ரொம்ப தூரமாக போகிறீங்களா, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இப்போவும் அன்பான மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பெரிய சல்யூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ வர்ற வழியில் ஒரு 4-5 பேரை மீட் பண்ணேன், இன்க்ளூடிங் பாட்டிங்க. ஏன் சாமி இது மதுரை ரோடு தான், பார்த்து போ, இப்படி போ அப்படின்னு என்னை வந்து கைட் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இது என்னை இன்னும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்துச்சு. சாதிக்கிறதுக்கு வயசு, பொண்ணு, பையன் அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை வந்து வேற எந்த விஷயமோ ஆண் பெண் இப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த வயசுலையும் யாராக இருந்தாலும் சாதிக்க முடியும். ஆனால் அதுக்கு அவசியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு டிசிப்ளின். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க வந்து தினமும் காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் சைக்கிளிங் வந்து கண்டிப்பாக போயிடுவாங்க. ரெண்டாவது வந்து அவங்களோட ஃபிட்னஸ்க்குரிய சரியான உணவு முறை. என்னோட உடம்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா சரியான உணவு முறை, கார்போஹைட்ரேட் குறைக்கிறது, ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். முக்கியமாக ஹைட்ரேஷன். இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் இல்லை லாங் என்டியூரன்ஸ் ட்ரைனிங்கில் வந்து ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நீரை நம்ம எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் வந்து அதனால் நிறைய பேர் கிராம்ப்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அவங்க இது பண்ண முடியாது, இன்ஜுரிஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டிசிப்ளின், டெடிகேஷன், அதே போல் சரியான ஃபிட்னஸ்க்குரிய உணவு முறைகள், இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி சாதனைகளை சாதிக்க முடியும். ஆம் ஐ ரைட்? அண்ட் கான்ஃபிடென்ட். முக்கியமான விஷயம் கான்ஃபிடென்ஸ். அதாவது வந்து இந்த மாதிரி விஷயத்துலைங்க நான் பார்த்த வரைக்கும் உங்களோட ஃபிட்னஸ் லெவல் பாதி அப்படின்னா உங்கள் மன உறுதி வந்து பாதி. ஸோ அந்த நீண்ட தூர பயணங்களுக்கு, இந்த மாதிரி சைக்கிள் பயணங்களுக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் மனசில் எவ்வளோ தூரம் பலம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியும். உடல் பலம் பாதி, மனபலம் பாதி. ஸோ கான்ஃபிடென்ஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் சக்ஸஸ். ஸோ நிச்சயமாக உங்களோட அடுத்த பயணம் 600 கிலோமீட்டர், 800 கிலோமீட்டர், இல்லை இந்தியா முழுக்க வந்து நீங்கள் வந்து பயணம் செய்கிறதுக்கு மனமாற வாழ்த்துகிறோம். அண்ட் ஐ அஷ்யூர் தட் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கண்டிப்பாக துணை நிற்போம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஹாவ் அ ஹெல்த்தி அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப். தேங்க்யூ. நன்றி. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நான் எடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம், எல்லாத்துக்கும் ஃபிட்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். நிறைய பேருக்கு வயசாகிடுச்சு, டைம் இல்லை, இப்படி பல காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே சாத்தியப்படும். இதில் வந்து பயப்பட வேண்டியதில் தைரியமாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து கான்டாக்டில் இருப்போம். நன்றி, வணக்கம்.